Move in our midst, Lord. Holy Spirit, submit and surrender our time into your gracious hand. In Jesus name we ask and pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐந்து பாகமாய் நாம் தியானித்து கொண்டு வருகிற வேத பாடத்தினுடைய 5வது கடைசி பகுதிக்குள்ளாக நாம் இருக்கிறோம். We are in the 5th section of the 5th part. All right, brother Mike மாத்திட்டீங்களா? Test. All right, this is a bit better. All right, praise the Lord. Hallelujah. So 5வது பகுதி, 5வது பாகம், கடைசி பாகம் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சோதனை. All right, the temptations of Jesus என்று சொல்கிற இந்த கருப்பொருளோடு நாம் தியானித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஆரம்பமாக when we begin, I just want to நம்ம ஒரு இடத்தை விட்டு நாம் கடந்து செல்லும் பொழுது, ஒரு இடத்தை விட்டு நாம் போகும் பொழுது நம்ம ஒரு காரியம் வழக்கமாய் சொல்வோம். We say a word when we leave a place, but it doesn't matter in whatever languages. We say goodbye. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க goodbye. அவன் சொல்லுவாங்க இப்போதான் வந்திருக்கிறேன் goodbye சொல்றீங்க. alright, கடைசியில் போகும்போது நிச்சயமா நாம் goodbye சொல்லுவோம். ஆனால் இந்த goodbye என்று எல்லா மொழியில வகை வகையாக நாம் சொல்லக்கூடும். The word goodbye you can say in different languages, and it is a very polite way of saying I'm excusing myself. நான் இங்கேருந்து கடந்து செல்ல போகிறேன் goodbye அப்படி என்று நாம் சொல்லுகிற வகையாக இருக்கிறது. தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? தமிழ்ல மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. goodbye-னா என்ன? போயிறேன் அப்படின்னு, போயிட்டு வருகிறேன் என்று சொல்லுகிறது. All right, so when we look at this, goodbye is what we say when we are about to leave. See you again is also a term that we might say when we are leaving. ஆனா தமிழ்ல மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. போகும் பொழுது சொல்லிடுறோம் மீண்டும் சந்திக்க போகிறோம். All right, போயிட்டு வருகிறேன் என்று சொல்றது தான் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் சொல்லுகிற goodbye. All right, so in the Tamil it's goodbye and see you again together we say it. ஆனா ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் தான் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி எங்க சொல்லுவாங்க? சாவு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. alright, ஸோ அவங்க சொல்லுவாங்க இது நியாயம், இப்படி பேசக்கூடாது, இது நானும் பிறகுதான் கற்றுக்கொண்டேன், நம்ம தப்பாக சொல்லிடுறோம் அப்படின்னு. நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்போ குட்பை see you again, போயிட்டு வரேன் என்ற அந்த கருப்பொருள், அந்த கருத்தோடு நாம் கடந்து செல்கிறோம். இயேசு சோதனையை மேற்கொண்டதாய் நாம் பார்க்கிறோம். ஜீசஸ் ஓவர்கம்ஸ் டெம்டேஷன். அந்த 3 சோதனை, இந்த 3 சோதனை எழுதப்பட்ட சோதனை, the temptations that are written and it has been completed. And then what happens is Matthew chapter 4 verse 11, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் அடுத்தது. Then the devil left him, and behold, angels came and began to minister to him. Then the devil left him, and behold, angels came and began to minister to him. இந்த ஒரு வசனத்தை சார்ந்து இன்றைக்கு நாம் முடிவு பகுதிக்குள்ளாய், தியானத்திற்குள்ளாய் நாம் செல்லும்படியாக இருக்கிறோம். We're going to be based on this particular verse to bring to a conclusion for our meditation for this evening. In Matthew chapter 4 verse 11, தமிழ்ல வாசிக்க கேட்போம். Amen. அப்ப இங்க நடக்கிற சம்பவம் இதுதான். All right, this is what exactly happens in this context. The first thing we look at is the devil left, but left to return. என்றால் மத்தேயு 4:11 வாசிக்கும் பொழுது the Bible says, then the devil left him, and behold, angels came and began to minister to him. The devil leaves Jesus after completing his task. தன்னுடைய கொடுக்கப்பட்ட உறுப்பு, அவன் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்து தோல்வி அடைந்த பிறகு அவன் கடந்து செல்வதை, அவன் இயேசுவை விட்டு செல்வதை நாம் அந்த வசனத்திலே பார்க்கிறோம். ஆனால் லூக்கா 4:13 வாசிக்கும் பொழுது அவன் போனவன் எவ்வளவு நாளுக்கு போகிறான்னு எழுதியிருக்கும். If you read Luke chapter 4 verse 13, you find that he leaves, but he leaves with a particular purpose, particular intention in mind.
In Luke 4:13, the Bible says, the same context here, when the devil had finished every temptation, he left him until an opportune time. வாசிங்கள். பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். வசனம் சொல்லுகிறது சில காலம், கொஞ்ச நாளுக்கு அவரை விட்டு விலகி போனான். அப்ப என்ன சொல்லிட்டு போறான்? போயிட்டு வரேன் அப்படின்றான். அதான் பிசாசு சொல்றான், நான் போயிட்டு வரேன், வருவேன். So the thing that the demon or the devil, Satan, is trying to say is, I will be back. So the account in Luke highlights that he was leaving only to return again in the near future. அது சீக்கிரத்தில் நான் மீண்டுமாய் வரப்போகிறேன், என்னுடைய வேலை ஒன்றும் முடியவில்லை, என்னுடைய நோக்கங்கள் இன்னும் நிறைவேறவில்லை. அப்ப இது பிசாசினுடைய ஒரு அந்த நேரத்தில் நடந்த சம்பவம் மாத்திரமே அல்ல, இது அவனுடைய சுவாபம் என்று நாம் பார்க்க வேண்டும். This is not only an incident that takes place at that particular moment, but that is also his habit, that is also his character. He goes to return, he goes to come back again. அவன் போகும் பொழுது மறுபடியும் வருகிற நோக்கத்தோடு தான் அவன் கடந்து செல்கிறான் என்று நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் எச்சரிக்கையாய் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். Alright, we not only know this for a fact, but we also know this to understand and be prepared, be alert, and that is what we were going to read today. So we find Jesus teaching in Matthew chapter 12 verses 43 to 45. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43 லிருந்து 45 வரை பிசாசு ஓட்டுகிற சூழ்நிலையை குறித்து இயேசு பேசுகிறதை பார்க்கிறோம். We find it in the context of a deliverance that has happened. And now when the unclean spirit goes out of a man, Jesus says, it passes through waterless places seeking rest and does not find it. Then it says, I will return to my house from which I came. And when it comes, it finds it unoccupied, swept and put in order. Then it goes and takes along with it 7 other spirits more wicked than itself, and they go in and live there. And the last state of that man becomes worse than the first. That is the way it was also will be with this evil generation. வாசியுங்கள். 43 நம்ம அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து கொஞ்ச நேரமா. So the Bible says it will return. என்ன ரிட்டர்ன் பண்ணுது? அசுத்த ஆவி. அசுத்த ஆவி, பிசாசு எல்லாம் ஒரு வகையை தான் செயல்படுறாங்க. விட்டுட்டு போனதை மறுபடியும் வந்து பார்க்க வரணும். அங்கே இளைப்பாறுதல் கிடைக்கல, நான் விட்டுட்டு வந்த என்ன சொல்லுது? ஒரு மனுஷனுடைய சரீரம் அதுக்கு என்னவா? வீடுன்ற வேதம் சொல்லுகிறது. The house that I dwelt in before. அப்ப அந்த வந்து பார்க்கும் பொழுது பார்க்கிறோம், முதலாவது கவனிக்கிறோம், இந்த பிசாசுனுடைய நோக்கம் முடியவில்லை. His intention has not been completed. அவனுடைய நோக்கம் என்ன? பிறகு நாம் கவனிக்க போகிறோம். ஆனால் விட்டுவிட்டு போன பிசாசு, சாத்தான் இயேசுவை விட்டுவிட்டு போகும் பொழுது மீண்டும் வரும்படியாய், மீண்டும் அவரை சோதிக்கும்படியாய், மீண்டும் அவரை பரீட்சை பார்க்கும்படியாய் அவன் போகிறான். He leaves that he can come back again. And in the same context we find here the unclean spirit goes out and then he says, I will return to my house from which I came. So what is the problem here? இங்கே இருக்கிற பிரச்சனை என்ன? அங்கு 44 வாசிக்கும் பொழுது I will return to my house from which I came, and when it comes it finds it unoccupied, swept and put in order. Then it goes and takes along with it 7 other spirits more wicked than itself, and they go in and live there.
விட்டுட்டு போனது வந்து பார்த்து போயிட்டு இன்னும் 7 கூட்டிட்டு வருது. 7 கூட்டிட்டு வருகிறது மாத்திரமே அல்ல, அங்கே வந்து வாசம் செய்து அந்த மனுஷனுடைய நிலைமை இருந்த நிலைமையை விட இன்னும் மோசமாகிறது என்று வசனத்தில் இயேசு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். It is a principle of spirituality or spiritual warfare that we need to understand. ஆவிக்குரிய யுத்தத்திலே நடக்கிற சம்பவங்கள், காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படையான காரியங்கள். விட்டு விட்டு போன பிசாசு மறுபடியும் திரும்பி வந்து பார்ப்பான். அது விடுதலை டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியா இருக்கலாம், இல்லை உங்க வாழ்க்கையில இருந்த தாக்குதலா இருக்கலாம். இது நமக்கு ஓயாமல் ஓடுகிற போராட்டம். This is a warfare that is continuous in our lives. அப்ப இந்த பிசாசு, இந்த அசுத்தாவி இந்த மனுஷனை விட்டு போய் அலைந்து மறுபடியும் வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, வீடு எப்படி இருந்துச்சா? சுத்தமா இருந்துச்சா. ஆல்ரைட், சுத்தமா அழகா எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரே ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? 44 வாசியுங்கள். நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் சொல்லி வந்து அந்த வீடு எப்படியா இருக்கிறது? முதலாவது வெறுமையா இருக்கிறது, பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறது, அழகா இருக்கிறது, சுத்தமா இருக்கிறது. ஆனா அதுல ஒரே ஒரு பிரச்சனை, வெறுமையா இருக்கிறது. The problem with the house is it is clean, it is already been put in order, decorated, well set up, looks good, but the problem is no one is there. அப்ப விடுதலை ஆகும் பொழுது, விடுதலை ஆவது மாத்திரமே அல்ல, நமக்குள் ஆண்டவருடைய ஆளுகை வர வேண்டும். When we are set free, we are not only setting free from the demonic, but also allowing the Lord to come and dwell. பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயத்திற்குள் பரிசுத்த ஆவியானவர் காணப்பட வேண்டும். அப்ப போன பிசாசு வந்து பார்ப்பான், ஆஹா ஆள் இருக்கிறாங்கயா. யார் இருக்கிறா? ஆண்டவரே இருக்கிறாரு. ஸோ அவன் சொல்லுவான், ரிட்டர்ன் வந்துட்டு ரிட்டர்ன்ல போயிடுவான். ஓகே, ஸோ ஹி கம்ஸ் டு ரிட்டர்ன், தென் ஹி சேஸ் நோ ஸ்பேஸ், ஸோ ஐ அம் கோயிங் டு ரிட்டர்ன் பேக். அவன் திரும்பி கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் டிமானிக் ரீபொசஷன். பிசாசு பிடித்தவர்களுக்கு மறுபடியும் இந்த பிசாசு பிடிக்கிற இந்த சூழ்நிலை காரியம் இதுதான். பிசாசினுடைய தாக்குதல். நம்ம என்ன நினைக்கிறோம்? சில நேரங்களிலே நல்லா ஆயிடுச்சு, ஓகே ஆயிட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு கஷ்டம் இல்லை, எனக்கு போராட்டம் இல்லை, நல்லா ஆயிட்டேன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? அப்படியே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் ஒரு மந்தம் வரும். ரைட்? நல்லா ஜெபிச்சுக்கிட்டு இருப்போம், ஜெபம் குறைய ஆரம்பிக்கும், வேத வாசிப்பு குறைய ஆரம்பிக்கும், ஆண்டவருடைய காரியங்களில் நடக்கிற ஈடுபாடுகள் குறைய ஆரம்பிக்கும். When we are set free, when we are feeling good about it, feeling that spiritual high of being delivered, the problem that comes there is we become spiritually lethargic, spiritually not very concentrated, not focused. We start praying less and less and less. We go back to our default mode. முன்ன இருந்த வாழ்க்கையை போல ஜெபிக்கிறது குறைஞ்சிரும். You pray less, you read scripture less, you get involved less and less in the things of God, church. எல்லா காரியத்துல குறைந்து போக குறைந்து போக குறைந்து போக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் பலவீனம் அடையும். We become weak in our spiritual life and then becomes an opening for the demonic. அது பிசாசுக்கு ஒரு இடம் கொடுக்கிறதாய் நம்முடைய வாழ்க்கையில் அது பாவம் வரும் பொழுது அந்த பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். When sin comes into our life, there is an opening for the evil one to come and to be at work in our life. ஏனென்றால் அவனுடைய நோக்கம் இதுதான். His intention, his focus, his primary goal is this. யோவான் 10:10 சொல்லுகிறது, the thief does not come except to steal and to kill and to destroy. But Jesus says, I have come that they may have life and that they may have it more abundantly. வாசியுங்கள். திருடன் யாரை குறித்து சொல்லுகிறது? பிசாசை குறித்து சொல்லுகிறது. பிசாசு நல்லவன் என்று நினைத்து
நம்ம ஏமாந்துடக்கூடாது. பிசாசை நம்ம ஏமாற்றலாம்னு சொல்லி நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. We should not think that the devil is very good, very nice, very kind. We can play games with him. Or we might think he's not that clever. I can deceive him. என்று சொல்லி நாம் ஏமாந்து போகக்கூடாது. வஞ்சிக்கப்படாதபடிக்கு, do not be deceived. Be very open and clear with the works of the devil. அவனுடைய செயல்களை நாம் அறிந்திருக்கிறோம். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாய் தேவகுமாரன் வெளிப்பட்டார். அப்ப அந்த பிசாசின் கிரியைகள் என்ன அறிந்து கொள்ள வேண்டும். The Son of God appeared to destroy the works of the devil. But if we do not know the works of the devil, how can we join hands with Jesus to destroy the works of the devil? So we need to understand that the thief or the devil comes to do these three things. மூன்று காரியங்களை செய்யும்படியாய் வருகிறான். என்ன காரியம் வாசிங்கள் மீண்டும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி ஒன்றுக்கும் வரான். அப்ப அவனுடைய நோக்கத்தை அங்க கவனிக்கிறோம். நன்றி மேம். அவனுடைய நோக்கத்தை அங்க கவனிக்கிறோம். We see the goal and the intention and the purpose of the evil one. Open eyes. நம்முடைய கண்கள் திறந்தவண்ணமாய் அதை அறிந்து கொள்ளணும். He comes to steal and he is not happy, not satisfied. And he wants to kill but yet not satisfied. He wants to destroy. அவனுடைய நோக்கமே அழிவு, அழிக்கணும். ஏனென்றால் அவனுக்கு அழிவு வரப்போகிறது என்று தெரிந்து இந்த அழிவு ஜனங்களுடைய வாழ்க்கையில தேவ சாயலில் படைக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை அழியணும். தேவனுக்கு விரோதமாய் அவன் செய்கிற காரியம். It is an act that he does against God, because he is working against those who have been created in the image of God. So he wants to steal, to kill and to destroy. இதை புரிந்து கொள்ளணும்னா, ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ளாக புகுந்து சில பொருட்களை திருடும்படியாய் போவது மாத்திரமல்ல, அந்த வீட்டாரை கொலை செய்வது மாத்திரமே அல்ல, அந்த வீட்டையே முழுவதும் எரித்து போடணும். இவ்வளோ நோக்கம், எவ்வளவு தீமையான நோக்கம் என்று நாம் பார்க்கிறோம். We see how evil is this evil. How evil and wicked is the devil. இந்த பிசாசானவன் இவ்வளவு தீமையோடு, எவ்வளவு பொல்லாத நோக்கங்களோடு, பொல்லாத திட்டங்களோடு அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். He is wicked and evil and does not stop until his desire for destruction is fulfilled. So you know that is what he is doing. And Jesus knew. இயேசுவுக்கு தெரியும் பிசாசு போகிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு போகிறான், மறுபடியும் சோதிக்கும்படியாய் வருகிறான். அப்ப மறுபடியும் அவன் சோதிக்கும்படியாய் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்க போகிறது? கடந்த வாரத்தில் நடந்த கஷ்டம் போராட்டம்லாம் கடந்து வந்துட்டோம். நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. You have overcome the struggles and the difficulties that you went through last week. So what will happen this next week? வருகிற வாரத்தில் எப்படி இருக்க போகிறது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை? தேவனோடு இருக்கிற உறவு எப்படி இருக்க போகிறது? ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷன், so if you think you are standing firm, be careful that you don't fall. நான் இப்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன், நான் நல்லா ஆயிட்டேன், நான் ஒரு லீடர் ஆயிட்டேன், இல்ல நான் ஊழியத்துல பங்கு கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஒரு மனுஷன் தன்னை தான் நிற்கிறவன் என்று எண்ணினால் அவன் விழாதபடி தன்னை காத்துக்கொள்ள கடவன். வாசிங்க அந்த வசனத்தை. 1 Corinthians chapter 10 verse 12. இப்படி இருக்க ஒருவன் தன்னை நான் நிற்கிறேன், ஐ எம் ஓகே பிரதர், நல்லா இருக்கிறேன் பிரதர், இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டேன், முன்ன கொஞ்சம் பலவீனமா இருந்தேன், எப்ப நான் எப்படி வந்தாலும் பிசாசு அடிச்சிருவேன். ஒருவன் தன்னை நிற்கிறவன் சொல்லி தன்னிலே தன்னம்பிக்கை உண்டாகினான். He starts believing in his own ability, in own strength. ஒருவன் தன்னை தான் நிற்கிறவன் எண்ணினால் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். Careful, being very careful and cautious with every aspect of our life.
நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக வாழ ஆரம்பிப்போம். எந்த காரியம் தேவனுக்கு பிரியமில்லையோ நாம் செய்ய மாட்டோம். What displeases the Lord, we do not get into that. ஆண்டவர் உணர்த்துகிற காரியம் உடனடியாக நாம் கீழ்ப்படி ஆரம்பிக்கணும். We must come to obedience, immediate, complete obedience to God, whatever He reveals to us. Don't become too proud. ரொம்ப பெருமை வந்து என்னால முடியும் நான் அப்படின்னு வந்துச்சுன்னா பிசாசு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். எதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான்? கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாம் என்று அவன் சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. In 1 Peter chapter 5 verse 8 it says, be sober, be vigilant, because your adversary, the devil, walks about like a roaring lion, seeking whom he may devour. மாசிங்கள் எப்படி சொல்லுகிறது வேதம்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், சோபர், தெளிவா இருங்க, தூங்கிராதீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில தூங்கிராதீங்க, பின்வாங்கி போயிராதீங்க, அலட்சியமா இருந்துராதீங்க. Do not take your spiritual walk for granted. Do not take it lightly. Do not say it is okay la, normal la, இது பழகிருச்சு. நம்ம எப்ப அந்த நிலைக்குள்ளாக போகும் பொழுது வாசிங்க தொடர்ந்து, விழித்திருங்கள், ஏனெனில் மீண்டும் முதல்ல இந்த முதல் பகுதி மட்டும் வாசிங்கம்மா. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், be vigilant, ஜாக்கிரதையாயிருங்க. அதற்காக பிசாசுக்கு பயந்து வாழணும்னு அல்ல, தெளிந்த புத்தியோடு விழிப்புணர்வோடு நாம் இருக்க வேண்டும். be vigilant, be sober, because you have an enemy. நமக்கு ஒரு எதிரி உண்டு. இந்த எதிரி நம்மை சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். எப்படி சுற்றி திரிகிறான்? தொடர்ந்து வாசிங்க. ஏனெனில் கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப பிசாசு தன்னுடைய காரியத்தை ஒரு கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல எவனை வாழ்க்கையில திருடலாம், கொல்லலாம், அழிக்கலாம். எவன் வாழ்க்கையில் அவன் தனியா செயல்படல, அவனோடு அவனுடைய தூதர்கள் இருக்கிறார்கள், விழுந்து போன தூதர்கள் இருக்கிறார்கள். The demons are also working hand in hand with the devil to bring about destruction, and he wants to devour, he wants to destroy. And the Bible says, be sober, be vigilant, be aware of what the devil is doing. Don't become fearful of him, but rather become vigilant of what he is doing. Become close to God. தேவனோடு இணைந்து, தேவனோடு ஐக்கியப்பட்டு, தேவனை நெருங்கி இருங்க. இந்த கார்ட்டூனை பார்க்கும் பொழுது அதில் நல்லா இந்த வசனத்தினுடைய ஆழம் தெரிகிறது. Alright? You understand the meaning of the scripture. அதில் ரெண்டு நபர் இருக்கிறாங்க. ஒருத்தர் என்ன செய்யறாரு? வசனமும் விசுவாசம் என்ற கேடயத்தை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு? எப்போ ஓகே ஆயிடுச்சுல, நோ ப்ராப்ளம், ரிலாக்ஸ், ரெஸ்ட் பண்ணுவோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில ரெஸ்ட் பண்ணுவோம். அப்ப பிசாசு சொல்லுது, ஓகே, இந்த வீடு, இந்த நபர், எந்த வீட்டில் ஜெபம் குறையுதோ, எந்த வாழ்க்கையில ஜெபம் குறையுதோ, அது பிசாசுக்கு சுலபமான ஒரு இடமாய் மாறுகிறது. Where prayer becomes less and less and less, it becomes an easy target for the evil one. So we need to be more vigilant, more sober, because the devil is prowling around like a roaring lion, waiting whom to devour. ஆவிக்குரிய காரியங்கள் இவ்வளோ இருக்கா? இருக்கு, நாம் அறிந்து கொள்ள வேண்டும். But the problem is, part-time Christians cannot defeat full-time devils. நம்ம கிறிஸ்தவர்கள் எப்ப கிறிஸ்தவர்களா இருக்கிறோம்? பார்ட் டைம். எப்ப பார்ட் டைம்? அது பாட்டு கூட சொல்ல முடியாது. ஒன்ஸ் a week, சண்டே, அதோ எத்தனை மணி நேரம்? 2 hours. அந்த மாதிரி ஒரு அளவுக்கு we may be little bit Christian.
So we become part-time Christian but full-time worldly people இருக்கிறோம் போல. ஆனால் பிசாசு அவனுடைய வேலையை பார்ட் டைமா செஞ்சா பரவாயில்ல, அவன் ஃபுல் டைமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப ஜெயிக்க முடியுமா? நம்ம பார்ட் டைம் கிறிஸ்டியனா இருந்தா, பகுதி நேர கிறிஸ்தவர்களாய் இருந்தாய் பிசாசை மேற்கொள்ள முடியுமா? அப்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். அப்ப இயேசுவுக்கு மறுபடியும் இந்த சோதனை வந்ததா? வந்தது. Alright, was he tempted again? Yes. பரிசேயர்களை அனுப்பி சோதித்து பார்த்தார்கள், ஏரோதியர்கள் சோதித்து பார்த்தார்கள், நபர்களை அனுப்பி கூட்டங்களை அனுப்பி சோதித்து பார்த்தார்கள். இயேசு மாட்டிக்கொள்ளவே இல்லை. இந்த காசு எடுத்து ராயனுக்கு வரி கட்ட வேண்டுமா என்று ஒரு பரீட்சை கொடுத்தார்கள். There was a test whether we should pay taxes to Caesar. There was also another test that the devil was bringing through humans. மனிதர்கள் மூலமாய் அவர்கள் பிசாசு அங்க கொண்டு வந்த சோதனையை பார்க்கிறோம். அப்போ பேதுரு சொல்றான், ஆண்டவரே நீங்க சாக கூடாது, Jesus you shouldn't die. But you see, at every time Jesus was vigilant, spiritually very attentive to everything that was being spoken. ஆவிக்குரிய நிலையிலே எல்லா சூழ்நிலையிலும் இது யாரால உண்டாகிறது, என்ன காரியம், என்ன பிரச்சனை, இதற்கு எப்படி தீர்வு காண வேண்டும் என்று ஆவியானவர் அவருக்குள் இருந்து அவரை நடத்தி கொண்டு வந்ததை பார்க்கிறோம். We see the Holy Spirit who was inside of him was keeping him sober and vigilant at all times to handle every type of situation that the evil one was throwing at him. அவர் இப்படியாய் அமைதலா இருந்தார். அந்த படகு அந்த கடல்ல போகும் பொழுது அவர் படுத்து தூங்கிட்டு இருக்கிற சீஷர்கள் எல்லாம், ஐயோ நாங்கள் மடிந்து போவது உங்களுக்கு அக்கறை இல்லையா என்று கேட்கிறாங்க. When the ship the boat they were going in was beaten by the waves and the storm, Jesus was asleep. The disciples were very worried, very angry with him. Don't you care if we die? Jesus was worried. He knew it is all from God. God will bring about his peace. தேவன் நிச்சயமாய் சமாதானத்தை கொண்டு வர. எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனையிலும் அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்திற்குள்ளாக ஒரு வளர்ச்சி, அந்த வளர்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்லும். We must grow into that state of spiritual growth, of spiritual stability, to be able to overcome every arrows of the evil one. பிசாசு வீசுகிற எல்லா அம்புகளை மேற்கொள்வதற்கு இந்த விதமான ஞானம், இந்த விதமான பக்குவம் நமக்கு வேண்டும். அப்ப முதலாவது பார்க்கிறோம், பிசாசு அவரை விட்டு போகிறான். Alright, the devil left him, and then the next section, the first part looks very scary. முதல் பகுதி பிசாசு இப்படின்றீங்க அப்படின்றீங்க, கர்ச்சிக்கும் சிங்கத்தை போலன்றீங்க. ஆனா தேவன் நம்மை அப்படியாய் கைவிடுவது இல்லை. The Lord does not just leave us like that. And here it's a comfort that we can hear in Matthew 4:11. Then the devil left him, and behold, angels came and began to minister to him. வாசியுங்கள் மத்தேயு 4:11. உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு என்ன செய்தார்களா? பணிவிடை செய்தார்கள். So when the angels came down to minister to Jesus after the fallen angel has left. Alright, விழுந்து போன தூதன் பிசாசானவன் அவன் போன பிறகு தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு அவர்களை அனுப்பி இயேசுவை பலப்படுத்தும்படியாக, இயேசுவுக்கு பணிவிடை செய்யும்படியாக அங்கு இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். தேவ தூதர்கள் உண்டு. Angels exist even today. இந்நாட்களிலும் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். நம்ம அநேக நேரங்களிலே இதை மறந்துடுறோம். தனியா இருக்கிறேன், நான் தனியா தடுமாறுறேன் இப்படி நினைக்கிறோம். We think we struggle alone. But we need to come to a realization, angels exist and God uses his angels for a purpose. தேவன் தம்முடைய தூதர்களை அந்த நோக்கத்தோடு பயன்படுத்துகிறார். இந்த சம்பவத்தில் மாத்திரம் அல்ல, இன்னொரு சம்பவம் லூக்கா 22:43 வாசிக்கும் பொழுது இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார். Jesus is praying in the garden of Gethsemane, and then the Bible says, now an angel from heaven appeared to him, strengthening him. வாசியுங்கள்.
அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அப்ப தேவன் நம்மை பலப்படுத்தும்படியாக, நமக்கு பணிவிடை செய்யும்படியாக தம்முடைய தூதர்களை பயன்படுத்துகிறார். God uses his angels to strengthen, to minister to us. Where do we find this? In Hebrew chapter 1 verse 14. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த காரியத்தை நாம் உணர்ந்து கொள்கிறோம். Are not all angels ministering spirits sent to serve those who will inherit salvation? வாசியுங்கள். ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? அப்ப தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். ஏஞ்சல்ஸ் எக்ஸிஸ்ட். இந்த தேவ தூதர்களுடைய வேலை என்ன? ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு பணிவிடை செய்யும்படியாக அனுப்பப்படுகிறவர்கள். They are angels or ministering spirits who are sent out to help those who will inherit salvation. So angels exist, okay, makes sense, and they are there to help us, makes sense. But what more can I know? Can I pray to angels? No. நம் தூதர்களிடத்தில் ஜெபிக்கலாமா? ஜெபிக்க கூடாது. தூதர்களை ஆராதிக்கலாமா? ஆராதிக்க கூடாது. We do not worship angels. பிசாசு மட்டும்தான், விழுந்து போன தூதன் தான் ஆராதனை விரும்புகிறான். The fallen angels desires worship. God's angels do not desire worship. They say, don't worship me. எங்களை ஆராதிக்காதீங்க. Do not worship me. I am an angel of God. தேவ தூதர்கள். அப்ப இன்னொரு காரியம், தேவ தூதர்களுக்கு நாம் கட்டளையிடலாமா? சங்கீதம் 91 என்ன சொல்லுகிறது? காக்கும்படி யார் கட்டளையிடுவார்? வாசிங்க, அந்த வசனம் தெரியுதுங்களா? உன்னை காக்கும்படி யார் கட்டளையிடுவார்? நாம் கட்டளையிடுவோமா? தேவன் கட்டளையிடுவாரா? All right, we must be very clear with our understanding of this. தேவ தூதர்கள் பணிவிடை தூதர்கள் தான், ஆனா அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு செயல்படுகிறவர்கள். Angels are ministering spirits. They are there to help us, but they obey the command of God, not your command. நம்ம வந்து கட்டளை விட முடியாது, கேப்ரியல் இறங்கி வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நம்முடைய ஜெபம் எல்லாம் தேவனிடத்துல தான், அப்பா இடத்துல ஜெபிக்கிறோம். We pray to the Father and God commands his angels. Always get that right. Do not get it the other way around. You go the wrong direction, you may be misled. தவறுதலான வழியிலே நாம் ஜெபங்களை செய்யக்கூடிய காரியமா இருக்கும். அப்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அப்ப பணிவிடை செய்யும்படியாக தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய ஜெபம் அப்பா இடத்துல அவர் கட்டளையிடுவார், நமக்கு செய்ய வேண்டிய உதவி செய்யும்படியாக அவர்களுக்கு கட்டளையிடுவார். So God uses angels to perform his will in his creation. நம்ம தேவன் தம்முடைய தூதர்களை அவருடைய சித்தம் இந்த சிருஷ்டிப்பிலே செய்யும்படியாக பயன்படுத்துகிறார். அங்க சில குறிப்புகள் கொடுத்திருக்கிறேன், நீங்கள் போய் வீட்டிலே வாசித்துக் கொள்ளலாம். அது உங்களுடைய நோட்ஸ்லும் இருக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. I've given you some notations for you to just consider when you go back home. All right, maybe we can just read one, chapter 10 verse 3. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒருவர் ஆங்கிலத்தில், ஒருவர் தமிழ்ல வாசிக்க கேட்போம். 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தம்மிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் தரிசனம் கண்டேன். வாசிங்கள் ஆங்கிலத்தில். இங்கிலீஷ் பைபிளே இல்லாம வந்திருக்கிறோம். ஐயோ,
About the 9th hour of the day, he clearly saw in a vision an angel of God who has just come in and said to him, Cornelius. Alright? அப்ப தேவ தூதரை அனுப்பி தேவன் பேச முடியும், தேவன் செய்ய வல்லவரா இருக்கிறார். God is able to send an angel to speak to us, and we must be very discerning in our spirit to know when God sends angels. தேவன் தூதர்களை அனுப்பும் பொழுது நம்முடைய சொப்பனத்திலேயோ நம்முடைய தரிசனத்திலேயோ இல்ல வகை வகையான சூழ்நிலையிலோ நமக்கு உதவி செய்யும்படியாக தேவன் தூதர்களை அனுப்பக்கூடும். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் தான் நமக்கு உதவி செய்கிறார். But ultimately we must realize that it is God who is helping us. God who is commanding his angels to guard us, to protect us, to provide us what we need at different points of our lives. நம்முடைய வாழ்க்கையில மற்ற சம்பவங்கள் மற்ற நம்முடைய வாழ்க்கையின் படிவங்களை கடந்து செல்லும் பொழுது அந்த தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார். இந்த கார்ட்டூனை பார்க்கும் பொழுது அதோடைய தலைப்பு ஏஞ்சல் செக்யூரிட்டி, தேவ தூதர்களுடைய பாதுகாப்பு குறித்து சொல்லுகிறாங்க. அவங்க சொல்றாங்க, வாவ், who is that, the president அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவர் விசுவாசி. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை விசுவாசிகளை பாதுகாக்கிறார். நமக்கு அவருடைய பாதுகாப்பு இருக்கிறது. அவருடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்மை பாதுகாக்கும்படியாய் கர்த்தர் செய்கிறார். God commands his angels to guard us, to protect us, and his spirit is within us to lead us, to guide us. So we must become more discerning and aware of the presence of the angels of God. But also remember, the angels will also be subject to judgment. தூதர்களுக்கு கூட நியாய தீர்ப்புக்கு அவர்கள் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். யூதா 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, and angels who did not keep their own domain but abandoned their proper abode, he has kept in eternal bonds under darkness for the judgment of the great day. வாசியுங்கள். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளில் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அடைத்து வைத்திருக்கிறார். அப்ப வேதம் சொல்லுகிறது, தேவ தூதர்களுக்கும் பிசாசு எல்லா தூதர்களுக்கும் அவனோடு உடன் வேலை செய்கிற பிசாசுகளுக்கும் நியாய தீர்ப்பு இருக்கிறது. There is judgment for all creation, including the angels and the fallen angels, Satan, devil and his demons, and we are also subject to that, to this judgment. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக அவர்கள் கணக்கு கொடுக்கிறது மாத்திரமே அல்ல, நாமும் அந்நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும். அப்ப தேவ தூதர்கள் தேவன் பயன்படுத்தி நமக்கு உதவி செய்யும்படியாக ஆயத்தமாயிருக்கிறார். நம்முடைய ஜெபங்கள் அவரிடத்துல அவர் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். Alright, the angels are ministering spirits prepared by God to minister to us. We pray to God, and God commands his angels to minister, to assist, to help, to strengthen, to provide, to give a message at different times. Do not go seeking, but seek the Father. இதை போய் தேடி போகாதீங்க, நான் தூதரை பார்க்கணும், இந்த தூதரை பார்க்கணும், அந்த தூதரை பார்க்கணும் இல்லாம அப்பாவை தேடுங்க. அவர் ஏற்ற காரியத்தில், ஏற்ற நேரத்தில், ஏற்ற சூழ்நிலைகளுக்காக நிச்சயமாகவே செய்வார். அப்ப முடிவாக இந்த 4 காரியங்களை நாம் பார்க்கிறோம். In conclusion, for the last 5 weeks we want to bring this thought back once again. இயேசு ஞானஸ்நானம் பெற்றார். Jesus was baptized and led by the Holy Spirit to be tempted by the devil. இப்ப இந்த வனாந்திரத்தில் இயேசு பிசாசு மாத்திரமே அல்ல, இயேசு பிசாசு அவரோடு பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். Jesus was not alone against the devil, but Jesus, devil and the Holy Spirit was there throughout the temptation, and that is the secret of overcoming temptation, the Spirit of God within us. சோதனை மேற்கொள்வதற்கு
போராட்டங்களை கடந்து செல்வதற்கு ஒரே ஒரு ரகசியம், பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்குள் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியான பலன், ஆலோசனை, உதவி பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். இயேசு எல்லா சோதனையும் அவர் கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். ஆனால் எப்படி கடந்து செல்கிறார், எப்படி மேற்கொள்கிறார் என்றால் கர்த்தருடைய வார்த்தை. Jesus overcomes every temptation thrown by the devil, but he overcomes by the word of God. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை பேசிதான் அவர் அதை மேற்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே அல்ல, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அதிகமாய் வளர ஆரம்பிக்கும். When the Spirit of God is within us, the word of God grows. The word of God is read and meditated and Lord consumed within us. நமக்குள் அதை பெற்று அதை கற்றுக்கொண்டு அதை தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதை பயன்படுத்தி நமக்கு நினைவு மூட்டுவார், அந்த ஆலோசனை கொடுப்பார், நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற காரியங்களை கற்றுக் கொடுப்பார். So the word of God must dwell in us richly, the Bible says, right? Richly. அதற்கு பிறகு நாம் பார்க்கும் பொழுது he finally overcomes these temptations and then he rebukes the devil. பிசாசை கடிந்து கொள்கிறார். அப்பாலே போ என்று சொல்லும் பொழுது அவன் கடந்து போகிறதை பார்க்கிறோம். The devil departs with the intention to return again in the future. சோதனை முடியல. இந்த உலகத்துல இருக்கும் வரை உபத்திரவம் உண்டு, போராட்டம் உண்டு. We must realize that as long as we are alive on this earth, we will have temptation, we will have struggle, we will have tribulation. ஆனால் இயேசு சொல்கிறார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். He overcame. அப்போ ஜெயித்தவரை நாம் பார்க்கும் பொழுது மனுஷனை பார்த்தால் நாம் விழுந்து போயிடுவோம், சோர்ந்து போயிடுவோம். ஜெயம் கொண்ட இயேசு இருக்கிறார். Jesus is one who has overcome. For whatever is born of God overcomes the world. தேவனால் பிறந்த எவனும் உலகத்தை மேற்கொள்ளுகிறார். அந்த மேற்கொள்ளுகிற வல்லமை, அந்த மேற்கொள்ளுகிற கிருபை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். alright, so முடிவாக சுருக்கமாக நம்முடைய கேள்வி நேரத்திற்கு ஒரே ஒரு கேள்விதான். How has this studies opened your spiritual eyes and encouraged you to become overcomers in Christ? இந்த பாடங்கள், இந்த 5 பாடங்கள், ஒருவேளை இன்னைக்கு தான் நானே புதுசா வந்திருக்கேன், எனக்கு புரியலன்னு சொன்னா கூட பரவாயில்ல. நீங்க என்ன செய்யுங்க, 3-4 பேரா கொஞ்ச நேரம் சுருக்கமாக உட்கார்ந்து இந்த பாடங்கள், இந்த 5 பாடங்கள், இந்த காரியங்கள், இயேசு சோதனை மேற்கொண்ட இந்த காரியங்கள் எந்த வகையிலே உங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கும்படியாக, எந்த வகையிலே நீங்கள் மேற்கொள்கிறவர்கள் ஆகும்படியாக இந்த வசனங்கள், இந்த போதனைகள் உங்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறது என்று நீங்கள் உங்களோட குடுக்குள்ளில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். Share this in your small groups. நம்முடைய முடிவு ஒரு வசனம், யாக்கோபு 1:12 வாசித்து நம்ம ஒரு முடிவுக்குள்ளாய் கடந்து வரும்படியாக இருக்கிறோம். James chapter 1:12. Blessed is the man who endures trial, for when he has stood this test, he will receive the crown of life, which God has promised to those who love him. வாசிக்க கேட்போம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்ப என்ன செய்யணும்? சகிக்கணும், மேற்கொள்ளணும். ஜீவ கிரீடத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். அப்ப இயேசுவுக்குள் நிச்சயமாகவே ஜெயம் உண்டு. யார் பத்த பிள்ளையோ தெரியல, ஆனா நல்ல ஒரு வார்த்தை, there is victory in Jesus. அப்படியே நாம் எழுந்து நின்று தேவனை நாம் ஸ்தோத்தரித்து நம்ம முடிவுக்குள்ளாய் கொண்டு வருவோம். Thank you Lord Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவுக்குள் ஜெயம் உண்டு, இயேசுவுக்குள் விடுதலை உண்டு. அவருடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறதுனால நமக்கு ஜெயம் உண்டு. ஸ்தோத்திரம். பரிசுத்த பக்தர்கள் துணையாளரே,
கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. சொல்வோம், பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. கூட இருப்பவரே, கூட குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. நமது வலது கரங்களை நம் தலைமேல் அப்படி வைத்துக் கொள்வோம். We raise our right hands and put it on our heads as we pray together. நம் ஒரு மனமாய் இணைந்து ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த உலகத்தில் எங்களுக்கு உபத்திரவம் உண்டு, போராட்டம் உண்டு, சோதனை உண்டு. ஆண்டவரே, எதிரியான பிசாசானவன் கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் எங்களுக்காய் ஜீவனை கொடுத்த எங்கள் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே இயேசுவின் இரத்தத்தினாலே எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் கழுவப்படுவதாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முற்றிலும் முழுவதுமாய் பரிசுத்தமாக்கப்படுவதாக. ஒரு புதிய அபிஷேகம் இறங்கட்டும், ஒரு புதிய வல்லமை இறங்கட்டும். உம்முடைய பிரசன்னம், ஆளுகை செய்கிற பிரசன்னம் கடந்து வருவதாக ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற உம்முடைய பலன், உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனம், உம்முடைய பிரசன்னம் எங்களுக்குள் மகிமையாய் ஆளுகை செய்யட்டும். எங்களுக்குள் இருக்கிற சகல இருள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக ஜெபிக்கிறோம். விடுதலை கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்கிறோம். கர்த்தருடைய வெளிச்சம் எங்களுக்குள் இன்னும் அதிகமாய் பிரகாசிக்கட்டும். எங்களுடைய சரீர உறுப்புகள் ஒவ்வொன்றும் பரிசுத்தமாக்கப்படுவதாக ஜெபிக்கிறோம். உமக்கு ஏற்ற பரிசுத்த அவயங்களாய் இருக்க கர்த்தர் பயன்படுத்துவீரா என்று ஜெபிக்கிறோம். எங்களை தொடர்ந்து விசேஷித்த ஒரு கருவியாய், விசேஷித்த வகையிலே பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்தும். அவர்களுடைய போராட்டங்களிலே மேற்கொள்ளுகிற பலன், சகிக்கிற கிருபை கர்த்தர் கொடுக்கும்படியாய், அதிலிருந்து தப்பிச் செல்லுகிற வழிகளை கர்த்தர் காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நாங்கள் சகித்து முடித்த பிறகு எங்களுக்காக நீர் கொடுக்க விரும்புகிற அந்த ஜீவ கிரீடத்திற்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். ஜீவ கிரீடத்திற்காய் காத்திருக்கும். We wait for the crown of life. And Lord, help us not to be distracted along the way. போகிற பிரயாணத்தில் நாங்கள் திசை மாறி போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். பலனடைய ஆண்டவரே, எந்த விதத்திலும் அலட்சியம் வராதபடி எங்களை காத்துக்கொள்ளும். அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற தேவைகள், காரியங்களை கர்த்தர் விசாரித்து கவனித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய இரத்த கோட்டைகளாய் மூடி மறைத்து பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும் மகிமையும் என்னுடைக்கே முடிவுகளே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.